السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், அல்லாஹ்வினுடைய உதவி வேண்டுமா, அல்லாஹ்வினுடைய கிருபை வேண்டுமா, உங்களுடைய அனைத்து விடயங்களும் சீராக வேண்டுமா, அல்லாஹுவின் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக அல் குர்ஆனிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த துஆவை ஓதி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையில் சிறந்த மாற்றத்தை உண்டாக்குவான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல் குர்ஆனிலே ரப்பனா என்று ஆரம்பிக்கக்கூடிய ஏராளமான துஆக்கள் இருக்கின்றது. அதில் ஒரு துஆ தான் மிகச்சிறந்த ஒரு துஆ, அல்லாஹ்வினுடைய உதவியை பெற்றுத்தரக்கூடிய மிகச்சிறந்த ஒரு துஆ. சூரத்துல் முஃமினூனுடைய 109வது வசனம், ரப்பனா ஆமன்னா ஃபக்ஃபிர் லனா வர்ஹம்னா வஅன்த கைருர் ராஹிமீன். ரப்பனா ஆமன்னா ஃபக்ஃபிர் லனா வர்ஹம்னா வஅன்த கைருர் ராஹிமீன். எங்கள் இறைவா, நாங்கள் உன் மீது ஈமான் கொள்கிறோம், நீ எங்கள் குற்றங்களை மன்னித்து எங்கள் மீது கிருபை செய்வாயாக. கிருபையாளர்களிலெல்லாம் நீ மிகவும் மேலானவன் என்று பொருள்படக்கூடிய சூரத்துல் முஃமினூனுடைய 109வது வசனம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுவை புகழ்ந்து அல்லாஹுவை புகழக்கூடிய வார்த்தைகளை கொண்டு நாம் உதவி தேடினால் நிச்சயமாக அல்லாஹ்வினுடைய உதவி நம்மை வந்தடையும். இது அல் குர்ஆன் கூறக்கூடிய மிகச்சிறந்த ஒரு துஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதனை ஓதி நாம் அல்லாஹ்வினுடைய உதவியை தேடுவோம். அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில் உள்ள அனைத்து விடயங்களையும் அல்லாஹ் சீராக்குவான். சிறந்ததொரு வாழ்க்கையை நமக்கு அமைத்து தருவான். வல்ல நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன்.